எக்ஸசைஸ் 2.5ல 11th சம் 11th சம்மில் என்ன சொல்லியிருக்காங்க, த சம் ஆஃப் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ். அடுத்தடுத்த டேர்ம்ஸ் வந்து அதாவது ஏபி சீரீஸ் அடுத்தடுத்து இருக்கிற ஏபி சீரீஸோட சம் ஆஃப் த 3 டேர்ம்ஸ். ஒரு 3 டேர்ம்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூஸ் 27. அதையே ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா அதோட வேல்யூ 288. அப்போ அந்த 3 நம்பர்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. கிவன்லாம் எழுதிக்கோங்க. கிவன் எழுதிட்டு 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் எடுக்கிறோம். a மைனஸ் டி, a ப்ளஸ் டி. ஏன் a ப்ளஸ் டி, a ப்ளஸ் 2d எடுக்கக்கூடாதுன்னு கேட்பீங்க. தாராளமாக எடுத்து செய்யலாம். இது கொஞ்சம் கேன்சல் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் மைனஸ் டி ப்ளஸ் டின்னு எடுத்திருக்கேன். ஓகே, இந்த சம் ஆஃப் த 3 டேர்ம்ஸ் வந்து 3 டேர்மையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஆட் பண்ண போகிறோம் ப்ளஸ் போட்டு. ஓகே, ப்ளஸ் போட்டு ஆட் பண்ணால் நமக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, இந்த சம் வந்து 27 கொடுத்துருக்காங்க. அப்போ ஈக்குவல் டு 27. இதை ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் டி ப்ளஸ் டி கேன்சல் ஆகிடும். 3 ஏஸ் இருக்குது. ஸோ 3 ஏஸ் ஈக்குவல் டு 27. அப்போ ஏஸ் ஈக்குவல் டு 9. அப்புறம் ப்ராடக்ட் பார்க்கணும்ல, அப்போ இது மூணுத்தையும் என்ன பண்ண போகிறோம், ப்ராடக்ட் பண்ண போகிறோம், அதாவது மல்டிபிள் பண்ண போகிறோம். ப்ராக்கெட் போட்டிருக்கிறதுனால மல்டிபிள் சைன் தேவையில்லை, இருந்தாலும் போட்டுக்கலாம். ப்ராடக்ட் பண்ணும்போது என்னாகும், ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டி. அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஃபார்முலாவில் இந்த ஏ மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஏக்கு வேல்யூ தெரியும்ல 9ன்னு, அதை தான் 9 போட்டோம்னா இது இந்த சைடு வரும்போது இப்போ ஏஸ் ஈக்குவல் டு 9 போட்டால் அதை இந்த சைடு கொண்டு வரப்போம். அப்போ 9 டேபிளில் 288 கேன்சல் பண்ணிங்கன்னா 1 9s are 9, 3 9s are 27, பேலன்ஸ் 1 இருக்கும். 2 9s are 18, அப்போ 32. இங்கே என்ன இருக்குது, ஏ ஸ்கொயருக்கு பதில் 9 ஸ்கொயர்டு வருமா, 9 ஸ்கொயர்டு. ஒரு ஸ்டெப் எல்லாம் போட்டுட்டேன், எழுதிக்கோங்க. எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணி எழுதிக்கோங்க. அப்போ 81, 9 ஸ்கொயர்டு வந்து 81. அப்போ இந்த 81 அடுத்த ஸ்டெப்பில் இந்த சைடு கொண்டு போகணும். இப்போ 81 ப்ளஸில் இருக்குது, இந்த சைடு வரும்போது மைனஸில் ஆகிடும். இங்கே இருக்கிற மைனஸ் டி ஸ்கொயர்டு அப்படியே இருக்கும். இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா மைனஸ் 49 வருது. ஈக்குவல்ட்டுக்கு ரெண்டு சைடுமே மைனஸ் இருக்கிறதுனால கேன்சல் பண்ணிக்கலாம். கேன்சல் பண்ணிவிட்டு டி ஸ்கொயர்டு வந்து 49னா டி வந்து நமக்கு என்னது, ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. ஸ்கொயர்டை விட்டு வெளியில் வரும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் வரும். அப்போ நம்மளோட ஏவோட வேல்யூ என்ன, ஏஸ் ஈக்குவல் டு 9 இல்லை. அப்போ இது ரெண்டையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 டேர்ம்ஸை ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். ஏஸ் ஈக்குவல் டு 9ம் டிஸ் ஈக்குவல் டு 7ம் நம்ம எடுத்திருக்க கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டியில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும், 2 9 16 கிடைக்கும். அதே மைனஸ் 7 எடுத்திங்கன்னா ஏ மைனஸ் டி, ஏ ப்ளஸ் டியில் 3 கான்சிக்யூட்டிவ் டேர்ம்ஸ் என்ன கிடைக்கும், 16 9 2ன்னு கிடைக்கும். அதாவது